10 நாள் ஆகுதுங்களாம். 10 நாளாக இந்த வாசலில் போட்டு வச்சுருந்தாங்க. நல்லா காஞ்ச உடனே இன்றைக்கி மெயின் ரோட்டில் போட்டாங்க. பஸ்ஸு, வண்டி, காரு எல்லாம் காலையிலேருந்து போகுது. இப்போ 4 மணி வந்து காலையிலே 7, 7:30க்கெல்லாம் போட்டா. அப்படி பாருங்கள் எப்படி ஆஞ்சி எடுக்கிற. அப்படி நல்ல வெயில், செம்ம வெயில். தலைக்கு துணியை கட்டிக்கிட்டு மகளே செய்கிறா. கொஞ்சங்கிறனால ஆள் வச்சு செய்ய முடியாது. அதனால இதெல்லாம் மாட்டுக்கா இதில் இல்லை ஒன்று கூட போ இருக்கும். இல்லை இல்லையா பாரு. நான் சொன்னோன்னே மகளுக்கு டவுட் வந்துச்சு. இல்லை கஷ்டப்பட்டு 3 மாதமாக விரைச்சி அது பாருங்கள் பஸ்ஸு போகுது பாருங்க. நல்லா மேய்ச்சிட்டு போகுது. இதே தான் காலையிலேருந்து எவ்வளோ பஸ்ஸு, ஒரு 5-6 பஸ்ஸு போகுது. ஸ்கூல் பஸ்ஸு நிறைய வரும். அதுங்களே அப்படியே மிதித்து எல்லாம் கொட்டிடும். 10 நாளாக அங்கே வாசலில் காய வச்சு இன்னைக்கு கடைசி நாள். எவ்வளோ ஆயிராங்க பாருங்கள். கொள்ளு, இந்த கொள்ளில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுங்களா? சுகர் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க மெயினாக இந்த கொள்ளு சாப்பிட்டா பாருங்க வண்டிங்கெல்லாம் அது மேலேயே போகும். அப்படி யாரும் காற்று விட்டு விட்டா அதில் 1-2 கொள்ளு இருந்தால் கீழே கொட்டிடும். நல்ல காற்று. என் மகளுக்காக இன்றைக்கி காற்று செமையாக அடிக்குது காலையிலேருந்தே. இப்போ சாயந்தரம் காற்று சூப்பராக இருக்குது. பார்த்து ஏன் வண்டிக்காரன் வந்து மேலே விட்டு போயிட்டு போகிறான். அது வேறு வரானுங்க பாரு வேகமாக. எல்லாம் சிரிச்சிட்டு போகிறானு. இல்லைக்கண்ணே ஸ்பீடு பிரேக் வந்து வரும் வந்து போயிட்டே தான் இருக்கும். வில்லேஜ் தான், ஆனால் வண்டிங்களாக போயிட்டே தான் இருக்கும். அப்படி காற்றுக்கு அப்படி ஊற்றி விட்டா கொல்லெல்லாம் கீழே கொட்டு அந்த மேல் இதெல்லாம் அப்படியே நின்றுடும். எவ்வளோ வேலை பாருங்களேன். நம்ம அனாவசியமாக டவுனில் இருக்கிறவங்க காசை கொடுத்து நோவாத வாங்கி சாப்பிட்றோம். இதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? இது எப்படியும் ஒரு எத்தனை நாள்டா பிடுங்குனீங்க? ஒரே நாளில் பிடுங்கிட்டியா? நீ மட்டும் டெய்லி ஒரே நாள் பிடிங்க. அவங்க வீடு வரைக்கும் போட்டுட்டாங்க. மாந்தோப்பு பூரா அந்த மாந்தோப்பில் இதுக்கு போய் எதுக்கு ஆள் வைக்கணும்? வீட்டுக்கு வரைக்கும் ஒரு 10 படி ஆகுமா? வரும்டா, ஒரு 10 படிக்கு வரும். மக இருக்கிறா, அப்புறம் அக்கா தங்கச்சிங்க, நாத்தனாளுங்க இருக்காளுங்க, நாத்தனாளுங்க இருக்காங்க. மகளுக்கு கொடுக்கணும். இது இந்த கொள்ளு இங்கே ரொம்ப ஃபேமஸ். வெயில்னா வெயில். இது ஒரு லட்சுமி. சரி போடக்கூடாதடா. போட்டுனே கலத்தில் வேலை செய்யக்கூடாது. நல்ல மக சுறுசுறுப்பு ஆக்டிவ். எனக்கு பொண்ணு, அண்ணன் மருமக பொண்ணு. அவ்வளோ வேலை பாருங்கள். நம்ம சாதாரணமாக காசு கொடுத்து வாங்கிடுறோம். அதில் ஊற்றி 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 ஒன்று விடாத எடுக்கணும். பாருங்க அது நல்லா தூக்குட மேலே. 1-2 இருந்தால் கூட கீழே கொட்டிடும்ல. நல்லா காற்றடிக்கு பாரு ஒரு நேரம். மழை கஷ்டப்படுறதுக்கு பலன் பாரு. காற்று நல்லா சூப்பர் பாருங்கள். எல்லாம் தோலெல்லாம் மேலே நின்றுக்கும், கொள்ளெல்லாம் அடியில் கொட்டிடும். காலையிலேருந்து எவ்வளோ பஸ்ஸு வண்டிங்கெல்லாம் போகுது. உனக்காகவே காற்றடிக்குது தமிழ். கண் பார்த்தா கை செய்யறதா? நான் கூட அப்படி தான் கண்ணு. எதையுமே எங்கேயுமே போய் கற்றுக்கல. அப்படியே உன்ன மாதிரியே தான் ஒவ்வொன்றும். வண்டிங்க போக வரவே மேய்ச்சி எல்லாம் கொட்டிடும். அச்சு அடி போச்சுன்னா எல்லாம் கொட்டெல்லாம் கொட்டிடும்.
ஓஹோ, முழுசும் வாரிட்டா வண்டி வழுக்கும். அந்த கொள்ளு. ஆமாடா. ஐயோ பாவம், அது கொள்ளு உடையாதுங்க, முழுன்னு இருக்கும். அதனால வண்டி போனால் வலிக்கு விட்டுருன்னு என் மக கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளிட்டு வந்து கொல்ல ஒரு இதை பாருங்க, அந்த பேப்பரில் கொட்டிகிட்டு இருக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி வண்டி வலிக்கு விட்ருமா. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொட்டை உதறி காற்றுல அந்த கொள்ளு அள்ளுறா பாருங்க, அடியில் அதெல்லாம் கொள்ளு அதையா நின்றுச்சு கொள்ளு. அதை அள்ளி ஒரு பேப்பரில் அந்தான்னு கொட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறா. அந்த வேற முறத்து வச்சுட்டேன். உடஞ்சிருமா? ஆமாம், உடையாதா? சரி. கார் வரும். என்ன இப்போ நான் செய்யற வேலையை விட்டு என்னால் வர முடியாது. எல்லாம் அவனே 10 வயசு சொல்லு, 10 வயசு பாரு தம்பி. பவுடர் அடிச்சுட்டு போகிறதா? அதில் பவுட்ரு வரும். எவ்வளோ வேலை பாருங்க. அதெல்லாம் கொள்ளு இருக்கும், கொள்ளு பவுடரோடு இருக்கும். அதெல்லாம் மா கொட்டுற வண்டிக்கு வருது இல்லை, அதெல்லாம் கொல்லு. அதில் கொஞ்சம் குப்பை கலந்துருக்கும், இந்த கொள்ளு பவுட்ரு இருக்கும். அது அங்கே கொட்டிருந்து இங்கே கூட கொட்டியிருக்கலாம்டா கொண்டாந்து. காற்றுக்கு ஓட்டணும். ஒரு நிமிஷம் கூட வில்லேஜில் பாருங்கள், ஒரு நிமிஷம் கூட வண்டிங்க போகாது இருக்காது. இது ஷார்ட்கட் வழி, மெயின் வழி, திருப்பத்தூர் டு மத்தூர், எங்கள் ஊர் மேலே போகிறது. பாருங்கள், கொள்ளு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் மகன் எவ்வளோ அழகாக தூத்துனாலே எல்லாம் போயிடும். அதையும் அதே மாதிரி தூத்துணுமா? பாருங்கள், தூத்துனா எப்படி வருது பாருங்கள். கொள்ளு கார் வருது இருக்குதே வந்து தமிழ். என்ன வேகமாக வராங்க பாரு, அநியாயத்து. என்ன வேகமாக சரின்னு வராங்க. நீ அல்றதுக்குள்ளே வாய் வலி எடுத்துக்கும்போ. வரும் தமிழ் 10 படிக்கு மேலே வரும். ஏதோ வருஷத்துக்கு எல்லாத்துக்கும் ஆகிடும். வரும் நானே கொள்ளு நெல்மணி மாதிரி. கொள்ளு நெல்மணி, ஆனால் நல்லா இருக்குன்னு. செம்மையாக இருக்குது பாருங்க கொள்ளு. மக காசு இன்னும் கொஞ்சம் அரைச்சிருந்தா அடுத்த வருஷம் சேர்த்தி வருஷம் எங்களுக்கு 10 கிலோ வேணும், நாங்களே வாங்கிக்கிறோம். 1 கிலோவா? பாருங்களேன், ஒரே 1 கிலோ இருந்தாலும் 1 கிலோ. அப்புறம் டிராக்டர் ஓட்டுறது என்னது அது?